வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி ஹேக்கிறேன். எல்லாரும் எப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நாங்கள் இன்று பார்க்க போவது கிராமத்து முறையில் யாழ்ப்பாணத்து தோசை செய்முறை. இந்த தோசை ரெசிபியை நோர்வேயில் இருந்து தர்மா பிரதர் விரும்பி கேட்டிருக்கிறார். இந்த உணவு ஒரு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த ஒரு சிறந்த தேர்வான உணவாக அமைகின்றது. இந்த தோசைக்கு ஏற்ற மாதிரி கையால் உரலில் இடித்தெடுத்த சம்பலும் மேக் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த தோசாவை இந்த சம்பலுடன் இந்த பாருங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதை உங்களுக்கும் காட்டுகிறேன் எப்படி இருக்கிறாருன்னு. இந்த பாருங்க, சூப்பராக இருக்கிறார். இப்போ இந்த தோசை ரெசிபியை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த தோசை செய்கிறதுக்கு இந்த ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் உளுந்தெடுத்திருக்கிறேன். அதே கப்பால் 3/4 கப் 4 3 பங்கு சோனா பிராண்ட் ரைஸ் வெள்ளை அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் நச்சீரகம் குமின் சீட், 1 டேபிள் ஸ்பூன் சன்னா டால் எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக 2 தடவைகள் நன்றாக கழுவி எடுங்கள். 4 கப் தண்ணீர் சேர்த்து 3 மணத்தியாலங்கள் அரிசியை நன்றாக ஊறவிடுங்கள். 3 மணி நேரங்கள் கழித்து இப்போ இந்த கலவையை அரைத்து எடுக்க போகிறேன். இப்போ இந்த கலவையுடன் சேர்த்து வெட்டப்பட்ட 1 வெங்காயம், ரவை 2 டேபிள் ஸ்பூன். ரவை சேர்த்து கொள்வது தோசை மாவு நன்றாக புளிப்பதற்காக. தேங்காய் சொட்டு இந்த கப்பால் 1/4 கப் எடுத்திருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பூ சேர்த்து கொள்ளலாம். இப்போ அரிசியை மிருதுவான விழுதாக அரைத்து கொள்ளவும். மென்மையாக அரைத்தெடுத்த மா கலவையை இப்போ ஒரு தனி கிண்ணத்தில் மாற்றி எடுக்கவும். இப்போ இந்த மா கலவையை ஒரு கரண்டியினாலே நன்றாக கலக்கிவிடவும். நன்றாக கலக்கி விட்டதின் பிறகு இந்த கலவையுடன் சேர்த்து அதே கப்பால் 1 கப் அவிக்காத கோதுமை மா, 1 கப் அவித்த ஆட்டா மா, 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர். ஆட்டா மா உங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி சொன்னால் 2 கப் வெள்ளை மாவே சேர்த்து கொள்ளலாம். வெள்ளை மா 1 கப் அவித்ததும் 1 கப் அவிக்காத மாவும் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். நன்றாக கட்டி இல்லாமல் இப்போ மாவை கலக்கி விடுகிறேன். நல்லாக கலந்து விட்டுட்டு தண்ணீர் காணாமல் இருந்தால் 1/4 கப் தண்ணி தேவை இருந்தால் மட்டும் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ தோசைக்கு புளிக்க வைக்கும் மா கலவை ரெடி ஆயிட்டார். இப்போ மூடி போட்டு மாவை புளிக்க வைக்க போகிறேன். 12 மணத்தியாலங்கள் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ 12 மணத்தியாலங்கள் கழித்து தோசை மாவை திறந்து பார்க்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை மா புளித்திருக்கிறாருண்டு. தோசை மா புளித்து ரெடியாக இருக்கும்போது பார்க்கவே அழகாக இருப்பார். பாருங்க, இப்படி பபிள்ஸ் எல்லாம் விழுந்து அந்த மாதிரி சூப்பராக வந்திருக்கிறார். இப்போ இந்த தோசை மாவுக்குள் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு டேஸ்ட் பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். அதற்கு பிறகு தண்ணீர் தேவையாயிருந்தால் தண்ணியும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளலாம். ஆகலும் தண்ணியை கூடுதலாக சேர்க்கக்கூடாது. இப்போ நன்றாக தோசை மாவை கலக்கி விடுகிறேன். கலக்கி விட்டுட்டு இப்போ தோசையை தோசை பேனில் எப்படி சுட்டெடுக்கிறதுன்றதை பார்ப்போம் வாங்க. இப்போ தோசைக்கல்லை நன்றாக சூடு காட்டி லைட்டான ஓயிலினால் தோசைக்கல்லை துடைத்து எடுக்க வேண்டும். தோசைக்கல்லில் நிறைய ஓயில் இருக்கக்கூடாது. ஓயில் கூடுதலாக இருந்தால் தோசை மாவை தோசைக்கல்லில் பரப்பி விடுவது கஷ்டமாக இருக்கும். லைட்டாகத்தான் தோசைக்கல்லில் ஓயில் பூச வேணும். அதற்கு பிறகு தோசை மாவை தோசைக்கல்லில் விடலாம். விட்டு நன்றாக பரப்பி விடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தோசையை பரப்பி விடலாம்.
இப்போ வந்து தோசைக்கு மேலே வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். தோசையை வந்து நீங்கள் தோசை கல்லில் வந்து சுட்டெடுக்கும்போது மீடியம் ஹீட்டிலே வைத்திருங்கள். இப்போ வந்து மற்ற சைட்டுக்கு வந்து மாற்றி விடுகிறேன். இப்போ வந்து தோசையை வந்து தோசை கல்லில் இருந்து எடுக்கிறேன் பாருங்க. மிகுதி உள்ள தோசை மாவையும் இப்போ சுட்டு முடிக்கிறேன். எனக்கு எப்போவுமே தோசை கல்லிலே தான் தோசை சுடுவது விருப்பம். எனக்கு நான்ஸ்டிக்கில் வந்து தோசை சுடுகிறது அவ்வளோ விருப்பம் இல்லை. உங்களோட தோசை கல் வந்து நீங்கள் நிறைய காலத்துக்கு வச்சிருக்கலாம். கல் வந்து சரியாக வந்து வேலை செய்ததாக இருந்தால் தோசை வந்து நீங்கள் சுட்டெடுக்கிறது மிகவும் வந்து ஈஸியாக இருப்பார். இந்த பாருங்க இப்போ வந்து ஈஸியாக வந்து தோசை வந்து டக்கு டக்குன்னு நான் சுட்டெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தோசை கல் தான் எப்போதுமே வந்து உங்களோட ஹெல்த்துக்கு வந்து நல்லா. நான்ஸ்டிக் சட்டி பானைகள் வந்து அவ்வளவு வந்து ஹெல்த்துக்கு நல்லமில்லை. இருந்தாலும் சில ஐட்டத்தை நாங்கள் பாவிக்க வேண்டி தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய தோசை கல்லை வந்து நல்ல முறையில் எப்போதுமே வைத்திருக்க வேணும். அப்படி இருந்தால் தோசை வந்து நீங்கள் ஈஸியாக சுட்டெடுக்கக்கூடியதாக இருப்பார். இந்த பாருங்க எப்படி நான் சுட்டெடுத்துருக்கிறேன். இப்போ வந்து எல்லா தோசையையும் வந்து நான் சுட்டு முடிச்சிட்டேன். இப்போ பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கவே ஆசையாக இருக்கிறார். இந்த தோசைக்கு வந்து சம்பல் வந்து நான் உரல்லே இடித்து தான் எடுத்திருக்கிறேன். தோசைக்கென்று நாங்கள் இடித்தெடுக்கும் சம்பல் வந்து எப்போதுமே உரல்ல இடித்தெடுக்கணும். அதுவும் வந்து தேங்காய்ப்பூ சம்பல் வந்து பல விதத்திலே வந்து தோசைக்கு செய்து எடுக்கலாம். யாழ்ப்பாணத்து முறையின்படி இந்த தோசை ரெசிபியை வந்து உங்களுக்காக தந்திருக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மற்றவர்கள் பார்க்க ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வர்றவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலிருந்து விடை பெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.